வணக்கம் நண்பர்களே. மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்தியாவின் தொலைவிலான இடங்களில் மறைந்துள்ள கோவில்கள் நிறைய உள்ளன. இவற்றில் ஒன்றுதான் அதிசய கதை சொல்லும் பீமியா கோவில். பீமியா கோவில் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த இடம் பற்றி அரசியல் ஆவணங்களில் குறைந்தே கூறப்பட்டுள்ளது. சில ஆய்வாளர்கள் இதனை மறைமலையின் கோவில் என்றும் அழைக்கிறார்கள். இந்த கோவிலின் சிறப்பு அதன் கலை. சிவபெருமான், பார்வதி அம்மன் சிலைகள் நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளன. கோபுரத்தில் பாரம்பரிய தென்னிந்திய விதமான செதுக்கல்களும் காணப்படுகின்றன. பழமையான கதைகள் சொல்லும் பீமியா கோவில் அந்நிய புனித சக்திகளை வைத்திருக்கும் என்று அங்கிருக்கும் மக்கள் நம்புகின்றனர். சிலர் ராத்திரியில் கோவில் வெளியில் வெளிச்சங்களை காண்கின்றனர் என்றும் கூறுகிறார்கள். இங்கு வருடாந்திர திருவிழா நடைபெறும் பொழுது பக்தர்கள் தங்கள் வழிபாட்டை காண தொலைவிலிருந்தும் வருவார்கள். இந்த வழிபாடு கோவிலின் மரபையும் ஆன்மீக சக்தியையும் வெளிப்படுத்துகிறது. குறிப்பிட்ட பழைய அறைகள், சிலர் கூறுவது போல் இரகசிய நூல்கள் மற்றும் புதையல்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. சில ஆய்வுகள் இதுவரை இதை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் கதைகள் இன்னும் உயிருடன் தான் உள்ளது. பீமியா கோவில் கலை, ஆன்மீகம் மற்றும் மரபு மூலமாக நமது பண்பாட்டின் முக்கிய அங்கமாகும். இங்கு காணப்படும் கலை மற்றும் வழிபாடு நமது முன்னோர்கள் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கிறது. பீமியா கோவில் அதன் மறைமலையையும் அழகையும் மரபையும் நம்மை அந்த காலத்திற்கு பயணிப்பதைப் போல உணர்த்துகிறது. இது ஒரு இடம் மட்டுமல்ல, இது ஒரு கதையும் ஒரு மரபும் ஒரு மகத்தான அனுபவமும். இன்று இது ஒரு உலக பாரம்பரிய சின்னமாக ஆயிரக்கணக்கானோரின் கண்களை கவர்கிறது. ஆனாலும் அதன் சுவர்களுக்குள் இன்னும் மர்மங்கள் காத்திருக்கின்றன. மறைக்கப்பட்ட பேரரசின் சின்னம் பீமை கோவில். இதன் ஒவ்வொரு கல்லும் இன்னும் சொல்லாத கதைகளை தாங்கிக் கொண்டிருக்கிறது. நன்றிகள் பல.